அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நீரே எங்கள் துணையும் கேடகமுமாய் இருக்கிறீர். அதற்கா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய பலத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுங்க, ஞானத்தால் நிரப்புங்க, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் நாங்க தியானிக்கிற வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை சரியாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இந்த அதிகாரத்துல பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்ட் வரங்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது, ஆண்டவர் அறியாத ஜனங்களா அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த போது, அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆண்டவர் அறியாத காலங்கள்ல பேச முடியாத விக்கிரகங்கள்ல மனதை செலுத்தணும் அப்படின்னு சொல்றார். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பேசுகிற ஒரு மனுஷன் இயேசுவ சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசுவை அவர்தான் தேவன் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின்றி ஒருத்தன் அறிந்து கொள்ள முடியாது. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் கிஃப்ட் நிறைய வித்தியாசமான வரங்கள் இருக்கு. ஆனா அந்த வரங்களை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்கள் நிறைய வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், குணமாக்குற வல்லமை உடைய அற்புதங்களை செய்கிற ஊழியம், இப்படி நிறைய வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு. ஆனா கர்த்தர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆக்டிவிட்டி ஆஃப் த சர்ச்சில் செயல்பாடுகள், கிரியை செய்கிற கிரியைகள்ல செயல்கள், நிறைய வித்தியாசமான செயல்கள் சபையில இருக்கு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆனா எல்லாருக்குள்ளும் எல்லாத்தையும் செய்கிற தேவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனத்துல நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவர் தேவனுடைய துணை இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த 4, 5, 6 வசனங்கள்ல 4வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் சொல்லியிருக்கு. 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒருவரேன்னு சொல்லியிருக்கு. 6வது வசனத்துல தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. இங்க மூணு பேரையும் சொல்லப்பட்டிருக்க இந்த 3 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்னால கிஃப்ட் எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக நமக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் மூலம்
இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினால இந்த வரங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வரங்கள்னால நம்ம மேன்மை பாராட்ட ஒன்று கிடையாது. இது gift. இது நம்மள பெருசா காட்டுறதுக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படல. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கும்படியா இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த பகுதியில 8, 9, 10 வசனங்கள்ல மொத்தம் பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற 9 வரங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. முதல் வரம் ஞானத்தை போதிக்கும் வசனம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி ஞானமாய் பேசுறதுக்கு இந்த இந்த வரம் நமக்கு உதவி செய்கிறது. இத நம்ம அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஸ்தேவான் வந்து அங்க வந்து ஒரு சூழ்நிலைய சந்திக்கிறாரு. எல்லாரும் எதிர்க்கிறாங்க அவரை. அப்ப அவர் பேசும்போது அப்போஸ்தலர் 6:10, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஞானம் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு அந்த நேரத்துல பேச வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அத ஞானத்தை போதிக்கும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்றது இப்ப வந்து அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்க அனீனியாவும் சப்பீரால குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க வந்த உடனே பேதுரு வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு, வந்து நீங்க இவ்வளவுக்கு தான் அவங்க வந்து தங்களுடைய நிலத்தை வித்து காசை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கும் போது பேதுரு கேட்கிறாரு, வந்து நீ இவ்வளவுதான் வித்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவங்க வந்து பொய் சொல்றாங்க. அந்த பொய் சொல்றாங்கன்றத அறிந்து கொள்றதுக்கு அந்த அறிவை உணர்த்தும் வசனம் வந்து பேதுருக்கு வந்து அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்றத அறிந்து அதுக்கேத்த மாதிரி அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். அடுத்ததாக அந்த ஆவியினாலே விசுவாசம். இது வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். அது வந்து நம்ம எல்லார்கிட்டையும் காணப்படுகிற விசுவாசம். ஆனா இந்த வரமாகிய விசுவாசம் ஒருவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அசாதாரணமான காரியங்களை செய்யறதுக்கு அந்த விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசம் வரம் வந்து ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேறொருவனுக்கு குணமாக்கும் வரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து சுகவீனமா இருக்கிறவங்களுக்காக அந்த குணமாக்கும் வரம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படும் போது அவங்க வந்து வியாதியோடு இருக்கிறவங்க சுகம் அடைகிறாங்க. அற்புதங்களை செய்யும் சக்தி ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவியானுடைய பலத்தினால கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் உரைத்தலும். தீர்க்க தரிசனம் உரைத்தல் அப்படின்றது இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்த காரியங்களை சொல்லி சொல்றது மூலமும் ஆண்டவருடைய
வார்த்தைகள் வெளிப்படும். கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மூலம் சொல்றாங்க. இது புதுசா ஒருத்தர் சபைக்குள்ள வரும்போது அந்த தீர்க்க தரிசன வரம் செயல்பட்டுச்சுன்னா அவங்க தங்களுக்குள்ள காரியங்களை வெளிப்பாட அறிந்து கொண்டு ஆண்டவர் பேசுகிறத அறிந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எளிதா இருக்கும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவரா அல்லது அசுத்த ஆவி ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்கிறதா அப்படின்றத இந்த வரம் பெற்றவர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, பகுத்தறிஞ்சிருவாங்க. எது பரிசுத்த ஆவி எது அசுத்த ஆவி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். பற்பல பாஷைகளை பேசுதலும். நிறைய பாஷைகளை பேசுறதுக்கான வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்படி வேற வேற பாஷைகள் பேசும்போது, அந்நிய பாஷையில பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்மளோட சொந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வியாக்கியான வரம் கொடுக்கப்படுகிறது. இப்படியா இந்த 9 வரங்களும் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனுடைய வல்லமையினால இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின்படி இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த வரங்கள் நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு கொடுக்கப்படல, மற்றவங்களோட பிரயோஜனத்துக்காகவும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இந்த வரங்கள் எல்லாம் நடப்பிக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரு. அவர் சித்தத்தின்படி யாருக்கு கொடுக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாரோ அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறாரு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா ஆவிக்குரிய வரங்களை குறிச்சு நம்ம கற்றுக்கொள்றோம். வரங்கள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான். ஊழியங்கள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு, அந்த ஊழியங்கள்ல இந்த வரங்கள் பயன்படுத்தப்படணும். அந்த ஊழியங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். கிரியைகள்ல வித்தியாசங்கள் உண்டு, ஆக்டிவிட்டி செயல்பாடுகள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது தேவன் ஒருத்தர் தான். நமக்குள்ள எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் தான் அப்படின்றத சொல்லியிருக்கு. அடுத்ததாக ஆவிக்குரிய வரங்களை பத்தி சொல்லியிருக்கு. வரம் ஞானத்தை போதிக்கும் வரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி ஞானமாய் பேசணும்ன்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துறார். 2வது அறிவை உணர்த்தும் வசனம். இது வெளிப்பாடுகளை கொடுத்து ஒரு மனுஷனை குறித்து ஒரு சம்பவத்தை குறித்து வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்து அதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கறதா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வரத்தை கொடுத்திருக்காரு. பேதுருக்கு அந்த வரம் இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்தது விசுவாசம், அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய விசுவாசம். அடுத்து குணமாக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் சொல்லுதல், ஆவிகளை பகுத்தறிதல், எது பரிசுத்த ஆவி எது அசுத்த ஆவின்றத வித்தியாசப்படுத்தி காட்டுதல், கண்டுபிடிக்கிறது, பற்பல பாஷைகளை பேசுறது, அந்த பாஷைகளை அர்த்தம் சொல்றது. இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கறாங்க. அதுவும் தம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே,
இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் நீரே. ஆண்டவரே, எங்களுக்கான காரியத்தையும் செய்து முடிக்கிறவர் நீர். எங்களுடைய சுய பலத்துல நாங்க எதையும் செய்யக்கூடாது. உண்மையே சார்ந்து செயல்பட ஆண்டவரே கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானித்த இந்த ஆண்டவரே ஆவியின் வரங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானவர்களுக்கு நீர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறீர். சபையின் வளர்ச்சிக்காய் நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையிலையும் இந்த வரங்கள் கிரியை செய்து அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியாவ ஆட்கொண்டு இந்த வரங்கள் கிரியை செய்து அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.